இவன் இப்படி தான் வெக்கம், ரோஷம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாதவன். இவன் பார்ப்பேன், ஆஹா நம்ம இடத்துல எம்டியாக இருக்கே, இவன் சூப்பராகிட்டாங்களே, நம்ம விடக்கூடாது, மறுபடியும் உருவாக்குவோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்லாவற்றையும் நான் நிர்மூலமாக்கிட்டேன், ஆனாலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் ஒருத்தன் பின்னாலே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவேன். அவன் யார்? நீங்கள் அழையா விருந்தாளி அவன். நீங்கள் விரும்பினாலும் உங்கள் கூட தான் அவன். அவன் வேலை என்ன? நமக்கு விரோதமாய் ஏதாவது ஒரு ஆயுதத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான். வியாதியை கொண்டு வருவான், பண தேவைகளை கொண்டு வருவான், குடும்பத்தில் நிம்மதியை கெடுப்பான். ஆண்டு சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் நான் நிர்மூலமாக்கிட்டேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அப்படின்னா உருவாக்கப்படுறது என்ன? புதுசு புதுசாக வர்றது. கிரைண்டர் ரிப்பேர் ஆனால் அதை தூக்கி போட்டு என்ன செய்வோம்? புதுசாக அந்த இடத்துல ஒன்றை உருவாக்குவோம். அப்படி தானே? நம்ம இடத்துல அது புதுசாக ஒன்று உருவாகுது. இப்படி சத்துருக்கள் விழுந்து போனாலும் அழிந்து போனாலும் புதிதாக என்ன செய்வான்? நமக்கு விரோதமாய் ஆயுதங்களை எழும்ப பண்ணிக்கிட்டே இருப்பான். அது அவன் வேலை. அவன் அடித்து தாக்குறது யார் வேலை? ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரம். ஆண்டவர் இணைந்திருக்கிறார் நம்மளோட. எனவே இந்த மாதம் கத்த சொல்கிறாரு, இவன் இப்படி தான் வெக்கம், ரோஷம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாதவன். இவன் பார்ப்பேன், ஆஹா நம்ம இடத்துல எம்டியாக இருக்கே, இவன் சூப்பராகிட்டாங்களே, நம்ம விடக்கூடாது, மறுபடியும் உருவாக்குவான், எழும்ப பண்ணுவான். அப்போ சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? வாய்க்கவே விட மாட்டேன். வரும், நீ பயப்படாத, நீ கலங்காத. உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதம் என்ன செய்யாது, இந்த மாதத்தில் வாய்க்காமல் போகும்.